ஹாய் எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணுப்ரியா, டேரோட் ரீடர். டுடே யூனிவர்ஸ் மெசேஜில் தனுசு ராசிக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது பைல் 1 அண்ட் பைல் 2. பைல் 1 தனுசு ராசிக்காரவங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜில் என்ன வந்திருக்கு அப்படின்னா 10 ஆஃப் வாண்ட்ஸ் ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. இப்போது நீங்கள் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகமும் நடந்திருக்கு. சாபம் கூட விட்டுருக்கலாம் யாராவது உங்களுக்கு. இப்போது உங்களுக்கு கொஞ்சம் கசப்பான சூழ்நிலைகள் தான் உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி யுனிவர்சல் மெசேஜ் சொல்கிறாங்க. இப்போது உங்களுக்கு கொஞ்சம் முதுகு பிரச்சனை, அப்புறம் மித்தவங்க அவங்கள ஏதாவது தேவையில்லாமல் அவங்களா வாலண்ட்ரியாக வம்பிழுக்கிறது, அந்த மாதிரி உங்களுக்கு நடந்துகிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லி பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு, தனுசு ராசிக்காரவங்களுக்கு யுனிவர்சல் மெசேஜ் சொல்கிறாங்க. நீங்கள் இயற்கையாகவே உங்களோட தியாகங்கள், பிறருக்காக நீங்கள் நிறையா தியாகம் செஞ்சுருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு கசப்பான ஒரு சூழ்நிலைகள் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஆனால் இது தற்காலிகம் தான். ஆனால் உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு லைஃப்பில் சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் எதிர்கால வெற்றிக்கு அதாவது நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இப்போது நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற ஒர்க் ஆகட்டும், இல்லை எஃபர்ட்ஸ் ஆகட்டும், நீங்கள் விட்டுறாதீங்க. ஏன்னா அது எதிர்காலத்துக்கும் உங்களுக்கு ஒரு விதையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறருக்கு பயந்தோ, இல்லை மித்தவங்க மிரட்டுறாங்க, இல்லை உங்களோட எதிரிகள் தொல்லைனால நீங்கள் போடுற எஃபர்ட்டை மட்டும் நீங்கள் அவங்களோட நம்பிக்கையையும் எஃபர்ட்டையும் மட்டும் நீங்கள் யாருக்காகவும் மாற்றிக்காதீங்க. அதை நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். இப்போ இருக்கிற சூழ்நிலை தற்காலிகமான சூழ்நிலை தான். சீக்கிரமாக உங்களுக்கு எல்லாமே மாறப்போகுது அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்து பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யுனிவர்சல் மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னா குயின் ஆஃப் பென்டக்கல்ஸ் ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. இவங்க ஒரு லக்கி பர்சன். பெண்களாக இருந்தீங்கன்னா அவங்க ஒரு லக்கி பர்சன். குடும்ப பெண்ணாகவும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்தவங்களாகவும் இருப்பாங்க. உங்கள்கிட்ட இயற்கையாகவே ஒரு தாய்மை குணம் இருக்கும். நடைமுறை வாழ்க்கைக்கு நிறையாவே ஒத்து போகிற குணங்கள் இவங்களுக்கு இருக்கும். அதாவது சூழ்நிலை என்னவா இருந்தாலும் அவங்க அதை ஏற்றுக்கிட்டு அதுபடி அவங்க ரன் பண்ணி குடும்பத்தை கொண்டு போயிட்டுருக்கிற பர்சனாக இருப்பாங்க. நல்ல நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க. தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுப்பாங்க. சுய கட்டுப்பாடு இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஒரு நடுநிலைவாதி அப்படின்றாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நடுநிலைத்தன்மையாக பதில் சொல்கிறவங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போது உங்களுக்கு மணி வைஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும், இல்லாட்டி சப்போர்ட் கிடைக்கும். அதாவது நீங்கள் எதிரிகளையும் அனுசரித்து போகிற பர்சன் அப்படின்னும் சொல்கிறாங்க தனுசு ராசிக்காரவங்க பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு. இப்போது அரசாங்க பொறுப்பில் ஏதாச்சும் பெண்கள் இருந்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த கார்டு இயற்கையாகவே வரும். உயர்ந்த நிலையில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும், நல்ல உதவி கிடைக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. பைல் 2 சூஸ் பண்ணுறவங்க ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற மனைவி நல்ல யோகமான மனைவியாக, அதாவது யோகமான பெண்ணாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தனுசு ராசிக்காரவங்களுக்கு பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் சொல்கிறாங்க. ஸோ எதை நினச்சும் நீங்கள் கல்யாணம் ஆகலை, இல்லை நம்ம லைஃப்பில் எதுவும் நடக்காதோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு லக்கி பர்சனாக தான் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி பைல் 2 சூஸ் பண்ணுறவங்க தனுசு ராசிக்காரவங்களுக்கு சொல்கிறாங்க. நம்ம சேனல் விபி டேரோட் தமிழ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், ராசி பலன், ஜெம் ஸ்டோன், நியூமராலஜி எல்லாமே கிடைக்கும். ப்ரெடிக்ஷன் வேணும்னா கிடைக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.